இராமாயணத்தின் இதிகாச போர் முடிவுக்கு வந்தது. லங்கா கைப்பற்றப்பட்டது. அயோத்தியில் ராமராஜ்யம் நிறுவப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு உண்டு. ராமர் தனது மனித அவதாரத்தை நிறைவு செய்து சரையு நதியில் சமாதி அடைய முடிவு செய்தபோது அயோத்தி முழுவதும் அவரை பின்தொடர்ந்தது. மக்கள் மட்டுமல்ல, அவருடன் பிறந்த யுகமே அந்த நதியில் கரைந்தது. அவருடன் சென்ற அனைவரும் தங்கள் உடல்களை துறந்து வைணதத்தை அடைந்தனர். ஆனால் அந்த பெரும் கூட்டத்தில் செல்லாத ஒரு உருவம் இருந்தது. மரணத்தை மறுத்த ஒரு சக்தி, காலத்தை எதிர்த்த ஒரு பக்தி. அவர் அங்கேயே இருந்தார். இந்த பூமியில், இந்த மண்ணில். ஏன் இராமாயணத்திற்கு பிறகு வலிமை மிக்க அனுமனுக்கு என்ன நடந்தது? அவர் உண்மையிலேயே இன்றும் உயிருடன் இருக்கிறாரா? இந்து புராணங்களின்படி காலம் என்பது நேர்கோடு அல்ல. அது ஒரு சுழற்சியாக பிரிக்கப்பட்ட ஒரு யுகம். திரேதா யுகம், துவாபர யுகம், இப்போது கலியுகம். பெரும்பாலான தெய்வங்களும் அவதாரங்களும் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு இந்த பரிமாணத்தை விட்டு வெளியேறுகின்றனர். ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் ஒரு அபூர்வமான கருத்து உள்ளது. சிரஞ்சீவிகள் அழியாதவர்கள். பூமியில் இன்றும் 7 சிரஞ்சீவிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர்களில் மிகவும் முக்கியமானவர் அனுமான். இந்த பதிவு அவரது வீரத்தின் கதை அல்ல, இது அவரது பக்தியின் கதை. இராமாயணத்திற்கு பிறகு தொடங்கிய அவரது நீண்ட மர்மமான பயணத்தின் புலனாய்வு. மகாபாரத போரிலிருந்து இன்றைய கலியுகம் வரை அனுமனின் பங்கு என்ன? வரலாற்றின் பக்கங்களை மெதுவாக புரட்டுவோம். இராமாயணத்திற்கு பிறகு அனுமன் பூமியில் தங்கிய கதை அவரது அழியாமையின் வரத்துடன் தொடங்குகிறது. ஆனால் சுவாரஸ்யமாக, அந்த அழியாமை ஒரே ஒரு நிகழ்வின் விளைவல்ல. அது பல ஆசீர்வாதங்கள் ஒன்றிணைந்த சங்கமம். அவரது குழந்தை பருவத்தில் சூரியனை விழுங்க முயன்றபோது இந்திரனும் மற்ற தேவர்களும் அவருக்கு ஆயுதங்களிலிருந்து விடுதலை மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை என்ற வரங்களை வழங்கினர். ஆனால் அழியாமையின் மிக சிறப்பு வாய்ந்த ஆசீர்வாதம் அசோகவாடிகாவில் அன்னை சீதையிடமிருந்து வந்தது. அனுமன் ராமரின் மோதிரத்தை சீதையின் கரங்களில் கொடுத்தபோது அவள் கூறினாள், அஜர் அமர் குணநிதி சோஹா, அதாவது நீ ஒருபோதும் முதிரமாட்டாய், ஒருபோதும் இறக்கமாட்டாய். ஆனால் உண்மையான திருப்புமுனை ராமர் இந்த பூமியை விட்டு வெளியேறிய தருணத்தில் வந்தது. வால்மீகி இராமாயணமும் பத்ம புராணமும் கூறுவதாவது, ராமர் சரையு நதியில் நுழைந்தபோது அனுமனுக்கும் வைகுண்டத்திற்கு தன்னுடன் வர அழைப்பு விடுத்தார். ஆனால் அனுமன் மறுத்தார். அவரது பதில் தெளிவானது, உணர்ச்சி மிக்கது, அசைக்க முடியாதது. இந்த பூமியில் ராமரின் பெயர் உச்சரிக்கப்படும் வரை நான் இங்கேயே இருப்பேன். அவருக்கு இரட்சிப்பு வேண்டாம், அவருக்கு பதவி வேண்டாம். அவருக்கு வேண்டியது பக்தி. அதனால் பிரம்ம கல்பத்தின் இறுதி வரை பூமியில் இருக்க ராமர் அனுமனுக்கு அட்டளையிட்டார். அந்த தருணம்தான் ஒரு புதிய கால வரிசை தொடங்கிய புள்ளி. ராமர் சென்றார், யுகம் மாறியது. ஆனால் அனுமன் அங்கேயே இருந்தார். அப்படியானால் கேள்வி ஒன்றுதான், அவர் இங்கே இருந்தால் அவர் எங்கே இருந்தார்? புராண நூல்களின்படி இராமாயணத்திற்கு பிறகு ஹனுமன் வசித்த இடம் கிம் புருஷ வர்ஷா என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடும் இந்த பகுதி புராண புவியியலின்படி இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது. பல ஆய்வாளர்களும் பண்டைய நூல்களும் கூறுவது, ஹனுமன் காந்தமாதன மலையை தனது தளமாக மாற்றினார். அங்கே இருந்துதான் கலியுகம் தொடங்கும் வரை அவரது காவல் தொடர்கிறது. புராணங்களின்படி இது கைலாய மலையை ஒட்டிய ஒரு மர்மமான பிரதேசம். சாதாரண மனிதர்கள் அணுக முடியாத தெய்வீக அதிர்வுகள் நிறைந்த ஒரு மறைமுக உலகம். இங்கேதான் ஹனுமனின் பங்கு முழுமையாக மாறியது. அவர் இனி ஒரு வீரன் மட்டுமல்ல, ஒரு முனிவரைப் போல தியானத்தில் மூழ்கியவர். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஹனுமன் அங்கு கந்தர்வர்களுடன் வசித்தார். ஒவ்வொரு நாடும் ராம கதையை கேட்டார், பாடினார், பரவசமடைந்தார். இந்த கட்டத்தில் ஹனுமனின் தோற்றமும் மாறியது. அகம்பாவம் இல்லை, ஆவேசம் இல்லை, அமைதி. அவர் ஏற்றுக்கொண்டது ஒரு துறவியின் தோரணை. அவரது பணியும் மாறியது. இனி போரிடுவதல்ல, அறிவை பாதுகாப்பது, தர்மத்தை நிலைநாட்டுவது, ராமரின் லட்சியங்களை வருங்கால சந்ததியினருக்கு உயிர்ப்புடன் கடத்துவது. அவர் பொருள் உலகில் குறைவாகவே தலையிட்டார். ஆனால் ஆன்மீக உலகில் அவரது இருப்பு மிகவும் வலுவாகவே இருந்தது. இருப்பினும் அவர் முழுமையாக மறைந்துவிடவில்லை. காலம் நகர்ந்தது. திரேதா யுகம் மறைந்தது. துவாபர யுகம் வந்தது. மகாபாரதத்தின் அடித்தளம் உருவாகத் தொடங்கியது. அந்த தருணத்தில் ஹனுமன் மீண்டும் செயலுக்கு திரும்ப வேண்டியிருந்தது. ஏனெனில் அமைதி என்றும் நிலைக்கவில்லை. ஒரு புதிய போர் வரவிருந்தது.
மற்றொரு தலைமுறை வீரர்கள் தங்கள் பலத்தை உணர வேண்டியிருந்தது. இராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இடையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் அந்த இரண்டு இதிகாசங்களையும் இணைக்கும் ஒரே சக்தி ஹனுமன். மகாபாரதம் அவரை பற்றிய இரண்டு முக்கியமான சம்பவங்களை பதிவு செய்கிறது. ஒன்று பீமனுடன், மற்றொன்று அர்ஜுனனுடன். முதல் சம்பவம், பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் பீமன் சௌகந்திகா மலர்களை தேடி காட்டிற்குள் சென்றான். பாதையில் ஒரு வயதான குரங்கை கண்டான். தனது பலத்தின் மீது அளவுக்கு மீறிய பெருமை கொண்ட பீமன் வழியை விட்டு விலகு என்று குரங்கை உத்தரவிட்டான். அந்த குரங்கு அமைதியாக சொன்னது, நான் வயதாகிவிட்டேன், என் வாலை மட்டும் சற்று அகற்றிவிட்டு போ. பீமன் சிரித்தான். தன் முழு பலத்தையும் பயன்படுத்தினான். ஆனால் வால் அசையவே இல்லை. அந்த நொடி குரங்கு தன் உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்தியது. அது ஹனுமன். பீமனின் அகம்பாவத்தை ஒரே தருணத்தில் உடைத்த திருப்பு புனை அது. கவனிக்கத்தக்க விஷயம் ஒன்று இருக்கிறது. பீமனும் ஹனுமனும் வாயுதேவனின் புதல்வர்கள். இது ஒரு மூத்த சகோதரன் தன் தம்பிக்கு கற்றுப்படுத்த ஒரு அவசியமான பாடம். இரண்டாவது சம்பவம் அர்ஜுனனை பற்றியது. ராமேஸ்வரத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வி எழுப்பினான். ராமர் ஏன் கற்களால் பாலம் கட்டினார்? நான் அங்கே இருந்திருந்தால் அம்புகளால் பாலம் கட்டியிருப்பேன். இந்த வார்த்தைகள் ஹனுமனை சவாலாக்கின. அர்ஜுனன் அம்புகளால் ஒரு பாலம் கட்டினான். ஹனுமன் அதில் காலடி வைத்தவுடன் அந்த பாலம் உடைந்தது. அர்ஜுனன் தன் அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்ய முயன்றான். அப்போது கிருஷ்ணர் தலையிட்டார். இந்த இரண்டு நிகழ்வுகளும் சீரற்ற சம்பவங்கள் அல்ல, அவை முழுமையாக மூலோபகமானவை. வருங்கால குருட்சேத்திர போருக்கு பாண்டவர்களை மனரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தயார்படுத்தும் செயல்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஹனுமனிடம் அளவில்லா சக்தி இருந்தும் குருட்சேத்திர போர் தொடங்கியபோது அவர் ஏன் ஆயுதம் ஏந்தவில்லை? உலகின் மிகப்பெரிய படைகள் மோதிய அந்த போர்க்களத்தில் ஹனுமன் உடல் ரீதியாக இருந்தார். ஆனால் வேறு வடிவத்தில் அவர் அர்ஜுனனின் தேரின் கொடிக்கம்பத்தில் அமர்ந்தார். இந்த கொடி கபித்வஜ் என்று அழைக்கப்படுகிறது. அவரது இருப்பு வெறும் அலங்காரம் அல்ல, அது ஆழ்ந்த பாதுகாப்பு சக்தி. கர்ணன், துரோணர், பீஷ்மர் போன்றோர் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்தினர். அர்ஜுனனின் தேரை சாம்பலாக்கும் சக்தி கர்ணனுக்கு இருந்தது. ஆனால் வேதங்களின்படி ஹனுமனின் கர்ஜனை எதிரி படையில் பயத்தை விதைத்தது. மிக முக்கியமாக அவர் அந்த தேரை நிலையாக வைத்திருந்தார். இதற்கான மிகப்பெரிய சான்று போரின் இறுதி நாளில் கிடைத்தது. போர் முடிந்ததும் கிருஷ்ணர் அர்ஜுனனை முதலில் தேரில் இருந்து இறங்கச் சொன்னார். பின்னர் தாமும் இறங்கினார். அதற்பிறகு கிருஷ்ணர் ஒரு சமிக்ஞை செய்தார். அந்த நொடி ஹனுமன் கொடியை விட்டு விலகினார். உடனே முழு தேரும் ஒரே சத்தத்தில் சாம்பலாகிவிட்டது. அர்ஜுனன் அதிர்ந்தான். அப்போது கிருஷ்ணர் விளக்கினார். இந்த தேர் நீண்ட காலமாக தெய்வீக ஆயுதங்களால் எரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை ஒன்றாக வைத்திருந்தது ஹனுமனும் நானும் தான். இங்கே ஹனுமன் நிரூபித்தார், சக்தி என்பது தாக்குதலில் மட்டுமல்ல, பாதுகாப்பிலும் அதிக சக்தி இருக்கிறது. ஒரு ஆயுதம் கூட தூக்காமல் பாண்டவர்களின் வெற்றியை அவர் உறுதி செய்தார். மகாபாரதம் முடிந்தது. துவாபர யுகம் மறைந்தது. இருள் சூழ்ந்தது. கலியுகம் தொடங்கியது. இந்த புதிய யுகத்தில் ஹனுமன் மீண்டும் காந்தமாதனத்திற்கு திரும்பினாரா? இல்லை, இந்த முறை அவர் மக்கள் மத்தியில் வந்தார். கலியுகத்தில் அனுமனின் பங்கு ஒரு பாதுகாவலரிலிருந்து ஒரு வழிகாட்டியாக மாறியுள்ளது. கடந்த 1000 ஆண்டுகளின் வரலாற்றை பின்தொடர்ந்தால் பக்தி இயக்கத்தின் காலகட்டத்தில் அனுமன் வெளிப்பட்டதாக ஏராளமான கூற்றுகள் கூறப்படுகின்றன. அதில் மிகவும் பிரபலமானது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோசுவாமி துளசிதாஸின் கதை. வாரணாசியில் ராமரை சந்திக்க விரும்பினால் முதலில் அனுமனை தேட வேண்டும் என்று அவரிடம் கூறப்பட்டதாக பாரம்பரிய கதைகள் சொல்கின்றன. கதையின்படி ஒரு கோயிலின் முடிவில் தொழுநோயாளி ஒருவரைப் போல அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு உருவத்தில் துளசிதாஸ் அனுமனை அடையாளம் கண்டார். அந்த அனுபவம் அவரை ஆழமாக பாதித்தது. அதன் விளைவாக துளசிதாஸ் ராமசரித மானஸை எழுதினார். இந்த ஒரே நூல் வட இந்தியா முழுவதும் ஒரு பக்தி அலையை உருவாக்கியது. இதேபோல் 17ஆம் நூற்றாண்டில் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் குரு சமர்த் ராம்தாஸ் மகாராஷ்டிரா முழுவதும் 11 மாருதி கோயில்களை நிறுவினார். முகலாய படையெடுப்புகளை எதிர்க்க மக்களை உளவியல் ரீதியாக உறுதியானவர்களாக அனுமனை வலிமை மற்றும் ஞானத்தின் அடையாளமாக அவர் உருவாக்கினார். இன்றைய சமூகத்திலும் கூட அனுமன் மிகவும் அணுகக்கூடிய தெய்வமாக இருக்கலாம்.
செவ்வாய்க்கிழமைகளில் கோயில்களில் திரளும் கூட்டமே அதற்கான சாட்சி. உளவியல் ரீதியாக இன்றைய போராடும் இளைஞர்களுடன் இணைக்கும் ஒரு சக்தியை அனுமன் பிரதிபலிக்கிறார். அது சேவை மற்றும் வலிமையின் அரிய கலவை. ஆனால் வரலாறும் பக்தியும் தாண்டி அறிவியலையும் தர்க்கத்தையும் மீறும் சில மர்மமான கூற்றுகளும் உள்ளன. அனுமன் இன்றும் ஒரு ரகசிய பழங்குடியில சந்திக்கிறாரா? இங்கேதான் கதையின் மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் மர்மமான பகுதிக்குள் நாம் நுழைகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக இணையத்தில் ஒரு கோட்பாடு வேகமாக பரவி வருகிறது. அது இலங்கையின் மாதன் பழங்குடி. மாத என்று அழைக்கப்படும் இந்த பழங்குடி உலகின் பிற பகுதிகளிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட இலங்கையின் அடர்ந்த காடுகளில் வாழ்வதாக கூறப்படுகிறது. அவர்கள் நம்புவது என்ன? அனுமன் ஒவ்வொரு 41 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அவர்களை சந்திக்கிறார். கடைசி சந்திப்பு 2014ஆம் ஆண்டில் நடந்ததாக சிலர் கூறுகின்றனர். இந்த பழங்குடியினர் ஒரு பூட்டிய புத்தகத்தை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் அனுமனுடனான தங்கள் உரையாடல்களை பதிவு செய்கிறார்கள். முக்கியமான விஷயம், முதன்மை மானுடவியல் ஆய்வுகளும் அறிவியல் உலகமும் இந்த கூற்றை உறுதிப்படுத்தவில்லை. அது ஒருவேளை ஒரு நகர்ப்புற முறக்கதை. ஆனால் இந்த கதைகள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றன. மக்களின் நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது என்பதை மிக சிலருக்கு தெரிந்த மற்றொரு அறியப்படாத உண்மை அனுமனின் எதிர்காலம். புராணங்களின்படி அனுமனின் பயணம் அழியாண்மையுடன் முடிவடைவதில்லை. சூரிய புராணத்தின்படி அடுத்த கல்பத்தில் அனுமன் புதிய உலகின் பிரம்மாவாக மாறுவார். ஆம், புற பிரம்மாண்டத்தின் படைப்பாளராக. தற்போது அந்த பதவிக்கு தகுதி பெற அவர் தனது தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். மேலும் கலியுகத்தின் முடிவில் கல்கி அவதாரம் பூமிக்கு வரும்போது அனுமன் மீண்டும் அவருக்கு உதவுவார் என்று தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றன. ராமருக்கும் அர்ஜுனனுக்கும் அவர் துணை நின்றது போல அநீதியை அழிக்க கல்கிக்கு ஆயுதங்களையும் அறிவையும் வழங்குவார். சூரிய புராணத்தின்படி அடுத்த கல்பத்தில் அனுமன் புதிய உலகின் பிரம்மாவாக மாறுவார். ஆம், புற பிரம்மாண்டத்தின் படைப்பாளராக தற்போது அந்த பதவிக்கு தகுதி பெற அவர் தனது தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். மேலும் கலியுகத்தின் முடிவில் கல்கி அவதாரம் பூமிக்கு வரும்போது அனுமன் மீண்டும் அவருக்கு உதவுவார் என்று தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றன. ராமருக்கும் அர்ஜுனனுக்கும் அவர் துணை நின்றது போல அநீதியை அழிக்க கல்கிக்கு ஆயுதங்களையும் அறிவையும் வழங்குவார். இதற்கு அப்பால் இமயமலையில் பிக்புட் போன்ற உயரமான உருவங்கள் காணப்படுவது உண்மையில் அனுமனின் ஒரு பெரிய வடிவத்தின் தவறான காட்சியாக இருக்கலாம் என்ற கூட்பாடும் உள்ளது. இது முழுக்க முழுக்க ஊகமே. ஆனால் மர்மங்களை விரும்புவோருக்கு இது ஒரு கவர்ச்சிகரமான கருத்து. இந்த அனைத்து கூற்றுகள், கதைகள், தீர்க்க தரிசனங்களுக்கு நடுவில் நாம் ஒரு நிமிடம் நின்று சிந்திக்க வேண்டும். அனுமனின் அழியாமையின் உண்மையான அர்த்தம் என்ன? பக்தியை ஒரு கணம் ஒதுக்கி வைத்துவிட்டு தர்க்க ரீதியாகவும் பகுப்பாய்வு ரீதியாகவும் பார்த்தால் அவரது இராமாயணத்திற்கு பிந்தைய கதை 3 விஷயங்களை சொல்கிறது. முதலாவது, ஒழுங்கின் தொடர்ச்சி. யுகங்கள் மாறுகின்றன, மக்கள் மாறுகின்றனர், தொழில்நுட்பம் மாறுகிறது. ஆனால் தர்மத்தை பாதுகாக்கும் சக்தி மாறவில்லை. அந்த தொடர்ச்சியின் சின்னமே அனுமன். அவர் திரேதாயுகத்தின் ஒழுக்கத்தை கலியுகத்தின் குழப்பத்திற்குள் எடுத்து வருகிறார். இரண்டாவது, சக்தியின் பரிணாமம். இராமாயணத்தில் அவர் மலைகளை தூக்குகிறார். மகாபாரதத்தில் ஒரு கொடிக்கம்பத்தில் அமைதியாக அமர்கிறார். கலியுகத்தில் துளசிதாஸ் போன்ற எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறார். காலத்திற்கு ஏற்ப சக்தியின் வடிவம் மாற வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. மூன்றாவது, ஒரு சீடனின் லட்சியம். அளவில்லா சக்தி இருந்தும் அனுமன் எப்போதும் ஒரு வேலைக்காரனாகவும் ஒரு சீடனாகவும் தான் இருக்கிறார். அறிவும் பணிவும் சக்தியை விட முக்கியம் என்பதை நமக்கு நினைவூட்ட அவரது அழியாமை ஒருவேளை அவசியமாக இருக்கலாம். வேதங்களின்படி ராமரின் கதை உலகில் இருக்கும் வரை அனுமனும் இருப்பார். இதன் ஆன்மீக அர்த்தம் உண்மை, சியாகம், தர்மம் ஆகிய கதைகள் மனித குலத்தில் வாழும் வரை அனுமனின் ஆற்றலும் இந்த பூமியில் செயலில் இருக்கும். அவர் ஒரு உடல் அல்ல, ஒரு உணர்வு. அப்படியானால் அவர் இன்று நம்மை சுற்றி இருக்கிறாரா? பதில் ஒருவேளை ஆம், ஒருவேளை இல்லை. இராமாயணத்திற்கு பிறகு அனுமனுக்கு என்ன நடந்தது? அதற்கான பதில் ஒரே இடத்தில் இல்லை. அவர் காந்தமாதன மறைகளில் தியானம் செய்கிறார். மகாபாரதத்தின் தேரத்தில் அமைதியாக இருக்கிறார். இன்று ஒரு பக்தரின் பிரார்த்தனையிலும் உயிரோடு இருக்கிறார். அவரது கதை ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு சுழற்சி. ராமரில் தொடங்கி ராமரில் முடியும் ஒரு சுழற்சி. நீங்கள் அவரை ஒரு தெய்வமாகவோ ஒரு புராணமாகவோ ஒரு சக்தியாகவோ கருதினாலும் ஒன்று மட்டும் நிச்சயம்: அனுமன்
இந்த உலகின் பழமையான சாட்சி. அவர் அனைத்தையும் பார்த்துள்ளார், அனைத்தையும் தாங்கியுள்ளார். இந்த உலகின் கடைசி அத்தியாயம் எழுதப்படும் வரை அவர் இங்கேயே இருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஒருவேளை அடுத்த முறை நீங்கள் இமயமலை காற்றை உணரும் போதோ, கோவில் மணியின் ஒளியை கேட்கும் போதோ, யாரோ ஒருவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் கதை இன்னும் முடிவடையவில்லை. அடுத்த உத்தரவுக்காக என் இறைவனை எதிர்பார்த்து அவர் இன்னும் காத்திருக்கிறார்.